அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 13, 2024, ஆணி 29ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் வார்த்தைகளும் நம் செயல்களும் ஒருவர் மனதை நிம்மதியடைய செய்கிறது என்றால் அதுவும் ஒரு வகையில் தர்மம்தான். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டவை நிச்சயம் உங்களை வந்தடையும் என நம்ம 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும்
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த ஆடியோ எதை பற்றியது அப்படின்னு நான் கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குறிப்பா அல்லது ஒரு விழிப்புணர்வு பதிவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆடியோ நமக்கு இருக்க போகிறது. இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்தவர் சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ பலங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம வேண்டி வணங்கி வாழ்த்தி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை அவர்களுக்கு நீங்கள் வழங்கணும். இந்த அற்புதமான ஆடியோ, உண்மையிலேயே இந்த மாதிரியான ஆடியோக்களை நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, எல்லாருமே நிறைய ஆடியோக்கள் கேட்டுக்கிட்டே தான் வருவீங்க. அந்த வரிசையில் நீங்களும் உங்களுடைய ஆடியோக்களை நீங்கள் கேட்டதை நமது குழுவுக்கு ஏற்றதாக இருந்தால் அதை நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லாரிடத்திலும் வேண்டும். நம்மளை எப்படியெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அல்லவா, அந்த கவனச்சிதறல், நம்மளை மடை மாற்றுதல், திசை மாற்றுதல் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டலில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் நம்மளை எப்படியெல்லாம் மடை மாற்றுகிறார்கள், திசை மாற்றுகிறார்கள், நம்மளை மூளைச்சலவை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆடியோ இன்னைக்கு நமக்கு ஒளிபரப்பு போயிடும். ஸோ இந்த ஆடியோவை கேளுங்க. இந்த ஆடியோ கொஞ்சம் கூர்ந்து ஆழமாக கேளுங்க. நிச்சயமாக நம்மையும் நம்மளுடைய சந்ததியையும் காக்கக்கூடிய வகையில் இந்த ஆடியோ அமைந்திருக்கிறது. ஸோ இப்போ வாங்க நம்ம சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இந்தியர்கள் சாதாரணமாக நோய் பாயில் படுக்க மாட்டார்கள். காலம் காலமாக திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களையும் கடலைக்காய், தேங்காய் போன்றவற்றையும் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாய் இருக்கின்றார்கள்.
வடிகஞ்சியும் பழைய சோறும் அவர்களுடைய உடல் நலத்தை காத்து நின்றன. அவ்வாறு இருந்தவர்களை சிறிது சிறிதாக விளம்பரங்கள் மூலமாகவும் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் விளம்பர நடிகர்களை கொண்டும் இப்போது அவர்களுடைய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாற்றியமைத்து விட்டோம். கடலைக்காய், தேங்காய் ஆகியவற்றில் கொழுப்பு அதிகமாக உள்ளது என்று கூறி ஓர் புரளையை கிளப்பிவிட்டோம் என்று பேசினார். மேலும் பாரம்பரிய கடலை உருண்டைகளையும் பொறி உருண்டைகளும் இஞ்சி முரப்பாக்களும் காணாமல் போய்விட்டன. வெல்லப்பாகு கலந்து செய்யப்பட்ட புளிப்பு மிட்டாய்களும் ஆரஞ்சு மிட்டாய்களும் போன இடம் தெரியவில்லை. உப்பும் மசாலாவும் கொட்டி செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகளை இந்த கால குழந்தைகள் விரும்பி தின்கின்றனர். ஓர் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம். அதற்குள் இந்தியர்கள் 3/4 பேர்களை சிறுநீரக மற்றும் இதய நோயாளிகளாக மாற்றிவிடுவோம். அப்படி மாற்றுவதால் நமக்கென்ன நன்மை? ஒரு பண முதலை கேட்டது. ஊருக்கு ஊர் பல டயாலிசிஸ் சென்டர்களை வைத்து விடுவோம். இனி 10 வயது சிறுவர்கள் கூட காலையில் 1 மணி நேரம் டயாலிசிஸ் செய்து கொண்டுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நாம் சதித்திட்டம் நிச்சயம் வெற்றியடையும். அது வெற்றியடைந்தால் இந்தியாவில் 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இதய நோயாளிகளாகவே இருப்பர். அவர்கள் அனைவரும் இரத்த அழுத்த மாத்திரைகளை 3 வேளையும் உணவு மாதிரி உண்டே ஆக வேண்டும். அப்புறம் என்ன, அந்த மருந்து தொழிற்சாலைகளை வைத்துள்ள நாம் தான் உலகத்து பணக்காரர்களாக உலா வருவோம். அருமை அருமை, அந்த சதித்திட்டம் என்ன என்று இன்னொருவர் கேட்க, உங்கள் உப்பில் அயோடின் உள்ளதா? எங்கள் டேபிள் சால்ட் அயோடின் நிறைந்தது என்றும் இதுதான் தேசத்தின் உப்பு என்றும் ஒவ்வொரு தொலைக்காட்சி அலைவரிசையிலும் பெரிய பெரிய சமையல் ஜாம்பவான்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உப்பு தூள் விளம்பரங்கள் செய்து பழகினால் மட்டும் போதும், இந்தியா என்றுமே நமக்கு அடிமை என்று உரையை முடித்தார். இப்போது உணருங்கள், ஏன் சிறுவர்களை வைத்து விளம்பரங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை வந்து கொண்டிருக்கின்றன? குழந்தைகள் அடம் பிடித்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்கும் சூழலை உருவாக்கியுள்ளனர் என்பதை உணருங்கள். எந்த வீட்டிலும் இப்போது உப்பு ஜாடி இல்லை, உப்பு பானை இல்லை. உப்புத்தூள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு உபயோகத்திற்கு வந்துவிட்டன. கல்லுப்பின் பயன்பாடு அறவே நின்றுவிட்டது. சரியாக 5 ஆண்டுகளில் அவர்களுடைய சதித்திட்டம் இந்தியாவில் வெற்றியடைந்து விட்டது. பெரிய நகரங்களில் விண்ணை தொடும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பெருகிவிட்டன. இந்த ஆட்கொல்லி அயோடின் உப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு 100 இளைஞர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முன் திரண்டார்கள். மெகாபோனை தன் வாயின் முன் பிடித்துக் கொண்டு வேகாத வெயிலில் நின்றபடி ஓர் இளைஞன் உரத்த குரலில் பேசினான். பொதுமக்களே, நீங்கள் உப்பு போட்டுத்தான் சோறு தின்கிறீர்களா? நம் பாட்டனும் பூட்டனும் கல்லுப்பைத்தானே பயன்படுத்தினார்கள். ட்ரெஸ் சயனட் என்னும் மெல்ல கொள்ளும் நச்சு பொருள் உப்புத்தூளில் கலந்து விற்கப்படுவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு குண்டூசி முனையளவு சயனட் வயிற்றுக்குள் இல்லை வாயுக்குள் போனாலே அடுத்த நொடியில் இறக்க நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் வாங்கும் பொடி உப்பு படு வெள்ளையாக இருப்பதற்காக அலுமினியம் சார்ந்த ஒரு வேதிப்பொருளை அதில் கலக்குகிறார்கள். அது சிவப்பு கம்பளம் விரித்து புற்றுநோயை வரவேற்கும். 2020 இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என அப்துல் கலாம் முயற்சி மேற்கொண்டார். ஆனால் மேலை நாட்டு மருந்து முதலாளிகள் நம் நாட்டை ஒரு தளர்ந்த நாடாக்க வேண்டும் என்பதில் குறியாக உள்ளார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இந்த அயோடின் உப்பு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பார்கள் தெரியுமா? இப்போது தொப்பை பெருத்து போய் பார்க்க சகிக்கவில்லை. எல்லாம் இந்த செயற்கை உப்பு நிறைந்த தின்பண்டங்களை தின்றதன் விளைவுதான். போதாக்குறைக்கு நம் இல்லத்தரசிகள் சமையலுக்கும் இந்த நச்சு உப்பைத்தான் பயன்படுத்துகிறார்கள். கடலுக்கு அருகில் இருக்கும் உப்பளங்கள் மூலம் இயற்கையாக கிடைக்கும் கல்லுப்பில் உடலுக்கு தேவையான அனைத்து தாது உப்புகளும் உரிய விகிதத்தில் உள்ளன. இந்த கல்லுப்பை அப்படியே பயன்படுத்திய தலைமுறையினருக்கு இதய நோய் வந்ததா, சர்க்கரை நோய் வந்ததா, சிறுநீரக கோளாறுதான் வந்ததா? உடல் பருமன் நோய் என்பது அவர்கள் அறியாத ஒன்று. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பணக்கார நோய்களை ஏழைகளும் நடுத்தட்டு மக்களும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள்.
நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை நிச்சயமாக தட்டச்சு செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்த ஆடியோ அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லுங்கள். இப்போ நேரடியாக அந்த ஆடியோவுக்கான விளக்கத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த ஆடியோவுக்கு குரல் கொடுத்த சகோதரிக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை சொல்லலாம். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு சகோதரி தான் ஆடியோ கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பெயர் எனக்கு தெரிய வரல. இருந்தாலும் அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து அவங்க நம்மளுடைய மக்கள், அதாவது நம்மளுடைய இந்திய மக்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்க, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாளி இப்படிப்பட்ட உணவுகளை உண்டு வந்தோம். இவைகளை எல்லாம் நம்ம எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, இவைகள் எல்லாம் ஏழைகளுக்கானது, வசதியானவர்கள் மட்டும்தான் சோறு சாப்பிடுவார்கள், அரிசி சாதம் சாப்பிடுவார்கள் அப்படின்னு நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன். என்னுடைய தாத்தா ஒருவர் சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சாதம் அப்படிங்கிற அந்த அரிசி சாதம் 1-2 எப்படியாவது அந்த கூழில், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய கூழில், அதாவது வேலைக்கு போகும் பொழுது அந்த வசதியானவர்கள் வீட்டில் கூழ் கொடுப்பாங்கள் அல்லவா, அந்த கூழில் ஒரு கையில் எப்படியாவது ஒரு சாதம் அப்படிங்கிறது வந்துடுமா. அதை அந்த வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க அந்த சோறை, அந்த சாதத்தை எடுத்து அப்போது நூல், அந்த நரம்பு, கயறு இதுகெல்லாம் இல்லாத காலகட்டம் அவர் சொன்னது. அவங்க செய்வாங்களாம். இவர் சொல்லுவார் அந்த கதையை. பணியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னு, அவர்கிட்ட சொல்லுவாங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லுவார். அதை பெண்களின் தலைமுடி இருக்கிறது அல்லவா, அது நீளமான தலைமுடியாக இருக்கும். அந்த முடியில் அந்த ஒற்றை சோற்றுப்பருக்கையை கட்டி தொங்க விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். மேற்கொண்டு அந்த சாதத்தை, அந்த சோற்றை திட்டுவாங்களாம், அதாவது வைவாங்களாம். நீ ஏன் எங்கள் கண்ணு முன்னாடி வர்ற, நீ ஏன் எங்களை குழப்புற, இது நீ பணக்காரர்களுக்கு படைக்கப்பட்டவர்கள் தானே, நீ ஏன் எங்களுக்கு கண்ணு முன்னாடிக்கு வர்றேன்னு அந்த சோற்றை அடிப்பார்களாம், திட்டுவார்களாம். இப்படி அவங்க சொல்கிற அந்த கதையை என்கிட்ட சொல்லுவார். சாதம் அப்படிங்கிறத ஒரு கனவாக மாற்றி இருக்கிறாங்க. அரிசி சாதம் அப்படிங்கிறத ஒரு கனவாக மாற்றி, இந்த அரிசி சாதம் அப்படிங்கிறது அதை வெல்ல வேண்டும், அதை தான் நம்ம அடைய வேண்டும், அதுதான் நமது இலக்கு அப்படிங்கிற மாதிரி உருவாக்குனாங்க. அரிசி உணவு அப்படிங்கிறது சிறந்த உணவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாளி இவற்றோடு ஒப்பிடும் பொழுது இன்றைக்கி எல்லா மருத்துவர்களும், இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு எல்லா மருத்துவர்களும் சொல்வது, ஒருவேளை உணவு நீங்கள் இந்த மாதிரியான தானியங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தானே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை விடுத்து அதில் இன்றைக்கி நீங்கள் இப்போ சொல்லப்பட்ட இந்த பொருட்களை எல்லாம் குழந்தைகளிடத்தில் காட்டுங்களேன், ஒரு குழந்தை கூட உண்ணாது. குழந்தைன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளையே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கேழ்வரகுல செய்த கூழ் அப்படின்னு சொன்னால் அப்படியே 10 அடி 100 அடி தள்ளி போயிடுவாங்க. இப்போது நம்மளுடைய கேம்பில் நம்ம ஒரு கஞ்சி கொடுப்போம், இரவில் ஒரு கஞ்சி உணவு கொடுப்போம். அந்த கஞ்சி உணவு அப்படிங்கிறது, கஞ்சிங்கிறது ஒரு குதிரைவாளியில் ஒரு கஞ்சி வடிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தியோ இட்லியோ கொடுத்துட்டு கூடுதலாக எக்ஸ்ட்ரா உணவாக அந்த கஞ்சின்னு ஒன்று கொடுப்போம். அந்த கஞ்சியவே நிறைய பேர் குடிப்பதற்கு அவ்வளவு யோசிப்பாங்க. குழந்தைகளெல்லாம் அது என்ன, நம்ம அதை ஏமாற்றணும். இப்போ ஒரு வெந்தய கஞ்சி கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஏமாற்றி பாயாசம் சொல்லணும். பாயாசம் சொன்னால் தான் அதை வாங்கி, அது அந்த கசப்பு சுவை இருந்துச்சுன்னா அதை உடனே தூக்கி எறிவது. இப்படி இந்த மக்களை மூளையை மழுங்கடித்து அவர்கள் என்ன செய்ய எண்ணினார்களோ அதை புகுத்தி விட்டார்கள். அதுதானே உண்மை. நம்ம மூதாதையர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டொழித்து விட்டு இப்போ இந்த சொல்லப்பட்ட தானியங்கள் இன்றைக்கி யார் வீட்டிலையாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
எது இந்த திணை, கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, இப்படி இன்னும் சொல்லலாம், சோளம், நிறைய விஷயங்கள் வரிசையாக இருக்கும். இவற்றையெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே விட்டுட்டோம். எல்லார் வீட்லேயும் வந்து அரிசி வந்து இருக்கும். அரிசி நிச்சயமாக இருக்கும். அதுவும் நல்லா தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி இருக்கும். அதுலேயும் இந்த மட்டை அரிசியாக, இந்த சிவப்பு அரிசியாக கூட யாருமே எடுத்துக்கொள்வது இல்லை. சாதம் என்றால் வெள்ளை வெள்ளேர் என்று இருக்க வேண்டும். இப்படித்தான் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்படி மாற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய பல்வேறு வகைகளான நோய்களுக்கும் காரணி அப்படின்னா இந்த தீட்டப்பட்ட அரிசி, தீட்டப்பட்ட கோதுமையும் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் படைக்கும் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ சுழன்று வந்திருக்கும், உங்களுக்கும் கூட வந்திருக்கலாம், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கலாம். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இப்போ சீசன்னால் சொல்கிறேன், பலாப்பழம், இந்த பலாப்பழமும் மாம்பழமும் இந்த சீசனில் கிடைக்கும். இவற்றை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டால், ஒரு 5-6 சொலைகளுக்கு மேலே பலாப்பழம் எடுத்துக்கிட்டால் ஏதேனும் ஒரு ஒவ்வாமை ஏற்படலாம். மாம்பழமும் அப்படி தான், ஒவ்வாமை ஏற்படும். அப்போ இந்த ஒவ்வாமையை நீக்குவதற்கு இயற்கை மருந்தை அவற்றுள் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த பலாசுளை இருக்கிறது அல்லவா, அந்த பலாசுளையில் இருக்கக்கூடிய கொட்டை, அந்த கொட்டையை சுட்டு சாப்பிட்டால் அந்த ஒவ்வாமை போய்விடுமா. இந்த வாட்ஸ்அப் ஆடியோ வந்து வீடியோ வந்து நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவர்களுக்கு கூடுதலாக நான் சொல்கிறேன். இப்போ பலாச்சொலை வந்து ஒரு 5-6ன்னு சுவைக்கு தகுந்து, விருப்பத்துக்கு தகுந்து சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டால் பலாச்சொல்லையினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனை, வயிற்று வலி, அது செரிக்காமல் வந்து ஏதேனும் ஒரு சிக்கல் உண்டு பண்ணுகிறது என்றால், அந்த பலா கொட்டையை சுட்டு சாப்பிட்டால் அதற்கு அது மருந்தாக மாறும். அதே போல் தான் மாம்பழத்திலும், மாம்பழத்தின் கொட்டையில் உள்ளே இருக்கக்கூடிய விதையை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இயற்கை எல்லாவற்றையும் தன்னுள் வைத்துள்ளது. அப்போது இந்த அரிசி சாதம் சிறந்த உணவாக மாறணும், அது நல்ல ஒரு நார்ச்சத்தாக மாறணும், மாவுச்சத்தாக இருக்கக்கூடியதில் நார்ச்சத்தும் கூடுதலாக இருக்கணும்னா, சரியாக தீட்டப்படாத அந்த சிவப்பு அரிசி, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அவற்றுள் தான் உள்ள. இன்றைக்கி நம்ம வந்து எல்லாவற்றையும் பளிச்சுன்னு வெள்ளையாக சுத்தமாக அப்படின்னு நாம் எண்ண தொடங்கினதன் விளைவு தான் இப்படி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த சகோதரி அந்த ஆடியோவில் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னும் ஆடியோக்குள்ளே போகலை. நாம் வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. ஸோ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது உங்களுக்கு கவனம் வேறு எங்கும் இருக்க தேவையில்லை, இந்த ஆடியோவில் கூட இருக்க தேவையில்லை. நீங்கள் தண்ணீரை நிதானமாக பருகுங்க. 2 வாய் நீர் தான் பருக போகிறோம். ஸோ தண்ணீரை கடகட மடமட வேணாலும் குடிக்கக்கூடாது. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும். இப்பொழுது மட்டும்தான் நான் நின்று கொண்டு குடிப்போம். மற்ற நேரங்களில் கூடுமான வரை அமர்ந்த நிலையில் தண்ணீர் பருக பழகுங்கள். ஸோ கூடுமான வரை நீங்கள் வந்து அமர்ந்து தான் தண்ணீர் பருகணும். அதுவும் நல்ல வெளிச்சத்தில் தான் தண்ணீர் பருகணும். இருளில் நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் பருகக்கூடாது. இருள் நேரத்தில், அதாவது வெளிச்சம் இல்லை, இப்போது இரவில் வந்து நம்ம வந்து தூங்கி இடையில் தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். அப்போது விழிப்பீங்கல்ல, அப்படி விழிக்கும் பொழுது நீங்கள் வந்து சற்று வெளிச்சம் இருப்பது போல், இது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். வெளிச்சத்தில் தான் தண்ணீர் பருகணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, தண்ணீர் பருகும் பொழுது ஏதேனும் ஒரு பூச்சியோ ஏதேனும், நான் சொல்ல உங்களுக்கு ஏதேனும் பயம் கூட வரலாம்.
ஸோ நம்ம தண்ணீரை எப்படி அண்ணாந்து பருகும் பொழுது இருளில் ஏதேனும் விழுந்துடக்கூடாது. ஒரு பூச்சி கூட அது ஒரு கசப்பு சுவையை கூட நான் சுவைக்காக அப்படி சொல்கிறேன், ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் உணவு அருந்தும் பொழுதும் சரி, தண்ணீர் பருகும் பொழுதும் சரி, இருள் இல்லாத ஒரு வெளிச்சம் நிறைந்த இடமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்கிறவங்கக்கூடியவங்கெல்லாம் இருளில் தான் ஹோட்டலே நடத்துகிறாங்க. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான். சரி, அப்படியே அதான் நம்ம என்னெல்லாம் முன்னாடி செஞ்சோமோ அதையெல்லாம் இப்போ கொண்டு வந்து ஃபேஷன் கொண்டு வருவாங்க. சரி, தண்ணீர் பருகியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தண்ணீர் பருகி முடித்தவங்க இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறப்பறம் கருத்து சொல்ல போயிடும். நாம் இன்றைக்கி என்ன கருத்து சொல்ல போயிடும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்ன உப்பு பயன்படுத்துகிறீங்க? இதை வந்து ஃப்ராங்காகவே சொல்லுங்கள், தவறொன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் கல் உப்பு பயன்படுத்துகிறீர்களா அல்லது நைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூள் உப்பு பயன்படுத்துகிறீர்களா? நிறைய பேர் உப்புனா கல் உப்பு, சால்ட்டுனா தூள் உப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் அப்படி தான். உப்புனா அதுக்கு பேர் கல் உப்பு, சால்ட்டுனா அதுக்கு பேர் அந்த நைஸ்ன்னு சொல்லக்கூடிய தூள் உப்பு, ஸோ பவுட்ரு சால்ட்டு இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன உப்பு பயன்படுத்துகிறீங்க, எந்த நிறுவனத்தின் உப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இது நீங்கள் துணை கேள்வியாக அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கல் உப்பு பயன்படுத்துகிறீங்களா அல்லது தூள் உப்பு பயன்படுத்துகிறீங்களா அல்லது இந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைகளிலிருந்து வரக்கூடிய அந்த சால்ட்டு பயன்படுத்துகிறீர்களா? இது கேள்வி. கூடுதலாக அது எந்த நிறுவனத்தோடையது, எந்த பிராண்டு அப்படிங்கிறத, எந்த கம்பெனியை சார்ந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இரண்டாவதாக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்களுடைய பட்டியலில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்னலாம் சிறுதானியங்கள் வைத்து நீங்கள் சமைத்து சாப்பிடுகிறீர்கள், இதை பட்டியலாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுதானியங்களின் பெயர்களை பட்டியலிடுங்க. ஏன்னா நான் பொதுவாக சொல்லியிருந்தேன், யார் வீட்லையுமே இப்போ இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் நிச்சயமாக டைகர் குடும்பத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுதானியங்களின் பெயர்களை பட்டியலிடுங்கள். உண்மையாக சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது நம்ம எழுதும்போது நம்மளுடைய மனம் வந்து அது ஒன்றிணையணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக பதிவிட்டு கொண்டே, இப்போது வாங்க பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நம்மளுடைய அடுத்த 21 நிமிட பயணத்தை தொடங்கலாம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இடைவேளைக்கு முன்பாக நம்ம அரிசி கோதுமை அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே போயிட்டோம். அவங்க சிறுதானியங்களை குறிப்பிட்டாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு நம்மளை மூளைச்சலவை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம இந்த கடலை, தேங்காய் இவற்றை அதிகம் பயன்படுத்திய மக்கள், அவற்றில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த பொருளை தொடவிடாமல் செய்தார்கள். அதன் மூலமாக நோய் பரவுகிறது அப்படின்னு. சமீபத்தில் ஒரு மருத்துவர் ஒருத்தர் அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வந்தது. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூடியூப்பில் வந்ததை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. 0% கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்கள் எல்லாம் விளம்பரம் செய்கிறது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் எந்த எண்ணெய்களிலும் கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பதிவை சொன்னார். மீண்டும் எனக்கு அந்த வீடியோ எங்கிட்டும் சுழன்று வந்தால் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஆடியோவாகவே தர்றேன். வேறு யாரேனும் அந்த ஆடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எனக்கே இன்றைக்கி அனுப்பி வைங்க. நாளைக்கே கூட நம்ம அதை ஒளிபரப்பலாம். ஸோ அவர் சொல்லக்கூடியது இந்த 0% கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்கள் எல்லாம் வருகிறது. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம எல்லோரும் ஓடி போய் அந்த எண்ணெய்களை வாங்குகிறோம். மற்ற எண்ணெய்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை குறிப்பிடாததனால் அவற்றிலெல்லாம் கொலஸ்ட்ரால் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் எண்ணெய்களில் கொலஸ்ட்ராலே இல்லை அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்வார்.
இந்த மாதிரி நம்மளை கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவற்றையெல்லாம் தொடவே விடலாம். எல்லாவற்றிலும் ரீஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எள் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் நம்ம இப்போ மக்கள் ஆலிவ் ஆயிலுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆலிவுங்கிறது எதிலிருந்து வருகிறது அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. நம்ம கண்ணு முன்னே விளையக்கூடிய நம்மளுடைய தானியங்கள்லேருந்து வந்த அந்த எண்ணெய் வித்துக்களை, எண்ணெய் சத்துக்களை எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதில் மிட்டாய்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடலை உருண்டை, பொரி உருண்டை, இஞ்சி மரப்பான், புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் இவைகளெல்லாம் இன்றைக்கி உள்ள குழந்தைகள் எல்லாம் அந்த ஆரஞ்சு மிட்டாய்னா சுதந்திர தினத்தன்றோ குடியரசு தினத்தன்றோ வழங்குவார்கள், அவ்வளோதான். அப்போ தான் கிடைக்கும். அதனால் அதற்காகவே பள்ளிக்கு போவாங்க. அதன் பிறகு லட்டாக மாறியது. இன்றைக்கி யாருமே அந்த தினங்களை எல்லாம் கொண்டாடுவதில்லை. ஏன்னா எல்லாமே வீட்டில் எப்பொழுதுமே கிடைக்கும் விதமாக ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி இந்த மிட்டாய்கள், இந்த மாதிரியான நல்ல பொருட்களை நான் ஏற்கனவே மிட்டாயை பற்றி உங்களிடம் சொல்லியிருப்பேன். கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, எள்ளு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் வித்துக்களோடு இனிப்பு பாகு வெல்லம் கலந்து சாப்பிட்டால் நமக்கு அந்த எண்ணெயினால் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு சிறு பாதிப்பு கூட ஏற்படாது. அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணெய் வித்துக்களோடு தேங்காய் மிட்டாய் இருந்தது, எள்ளு மிட்டாய் இருந்தது, கடலை மிட்டாய் இருந்தது. இவற்றிலிருந்து எல்லாம் எண்ணெய் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த எண்ணெய் நமக்கு வேறு ஏதேனும் உள்ள உபாதைகள் எதுவும் செய்து விடாமல் இருப்பதற்கு அதோடு வெல்லம் கலந்து சாப்பிட்டால் அதை அப்படியே வெள்ளப்பாக மாற்றி மிட்டாயாக மாற்றி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி தேங்காய் மிட்டாயெல்லாம் காணோம். தேங்காய் மிட்டாயின்னு ஒன்று இருக்குமான்னா தெரியலை. ஸோ எள்ளு மிட்டாயும் கடலை மிட்டாயும் ஏதோ சில கடைகளில் கிடைக்கிறது. அதை குழந்தைகள் விரும்புவதே இல்லை. ஏன்னா இதுதான். ஸோ அதன் பிறகு அவங்க உப்பிலும் மசாலாவிலும் இன்றைய தலைமுறை கிடக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. உப்பும் மசாலாவும் இருந்துச்சுன்னா போதும், அது என்ன உணவாக இருந்தாலும் விற்று தீர்ந்துவிடும். குழந்தைகள் இன்றைக்கி விரும்பி சாப்பிடக்கூடிய அத்தனை நீங்கள் சிப்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த குர்குரே அப்படின்னு சொல்லுங்கள், கம்பெனி நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிடக்கூடாது தான். இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன பொருள்னு எனக்கு சொல்ல தெரியல. சிப்ஸ்னால் நான் சிப்ஸுன்னு சொல்லிடுறேன், கம்பெனி பேர் சொல்லாமல். அப்போது அந்த மாதிரியான பாப்கார்னில் பார்த்திங்கன்னா, தியேட்டர்களில் கிடைக்கக்கூடிய பாப்கார்ன்களில் அந்த மாதிரியான சீஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையோ வச்சுருக்காங்க. கொட்டி சாப்பிட்டா உப்பும் அப்படி இருக்குது, உப்பி போயிருக்கு. அந்த அளவுக்கு உப்பும் மசாலாக்களும் நிறைந்த உலகமாக இன்றைய சமுதாயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த சகோதரி விழிப்புணர்வாக கொடுத்தாங்க. இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. நான் பலமுறை சொல்லுவேன், என்னுடைய குருநாதர்கள் எனக்கு போதித்ததும் அதுதான். வெள்ளைக்காரர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, வெள்ளைக்காரர்கள் இன்னும் நம்மளை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ம சுதந்திர நாடு, நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னோம். ஆனால் அன்னைக்கு வெள்ளைக்காரர்களுக்கு நாம் என்ன செய்தோம் அப்படின்னா, நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளுடைய உழைப்பை சுரண்டினார்கள். அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் உண்டு கொளுத்தார்கள். ஸோ அப்போது நம்ம வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு விரட்டணும், போயிட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளுடைய உழைப்பை அவர்கள் சுரண்டுகிறார்கள். நாம் உழைத்த ஊதியம், நம்ம உழைத்தால் அதற்கு ஊதியம் உண்டு அல்லவா, அந்த ஊதியம் தான் பணம். அந்த பணம் எங்கு செல்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி மருத்துவத்திற்கு தான் செல்கிறது. இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மருந்து கம்பெனிகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளிநாட்டு கம்பெனிகள் தான். நம்ம என்ன தான் 1000 தான் லட்சம் தான் சொன்னாலும் இந்தியாவுக்குள் தான் தயாராகிறதுன்னு அதனுடைய முதலாளி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வெளியில் தான் இருக்கிறாங்க. இந்த மருந்து கம்பெனிகளுக்கு தான் நம்ம எல்லாரும் உழைத்து கொண்டு போய் கொட்டுகிறோம். ஆரோக்கியத்தை எல்லாருமே விட்டு விட்டோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இந்தியர்களை மயக்கிடலாம், மழுக்கிடலாம், அதாவது மூளையை மழுக்கி விடலாம்னு அவங்க திட்டம் போட்டு செய்த ஒரு செயல் தான் இந்த வெள்ளை உப்பு. அதாவது நம்மளுடைய கல் உப்பு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது அப்படின்னு அந்த சகோதரி குறிப்பிடுறாங்க. அயோடின் கலந்த உப்பு.
இதை நீங்கள் இப்போ உள்ள மருத்துவர்களிடத்தில் போய் சொன்னால் கூட ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க, அயோடைஸ்டு சால்ட் தாங்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு சில ஆய்வு அறிக்கைகள் தாக்கல் செய்வாங்க. ஏன்னா தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி கடல் உப்பை நேரடியாக சாப்பிட்றவங்களுக்கு 1000ல் ஒரு நபர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மருத்துவர்களிடத்தில் நானே பேசியிருக்கேன். 1000ல் ஒரு நபர்களுக்கு வருங்கிறது எங்கே ஆய்வு செய்தார்கள் அப்படின்னா, இந்தியாவில் எடுத்தார்களா, தமிழகத்தில் எடுத்தார்களா கேள்விக்குறி. இல்லை, உலகில் எடுத்தார்கள். சரி, ஆனால் இந்த அயோடைஸ்டு சால்ட்டு சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு இப்போ அவங்களே சொன்னாங்கள் அல்லவா. இன்றைக்கி டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. டயாலிசிஸ் செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த வார்த்தை வந்து பழகிவிட்டது. இந்த வார்த்தைகளை எல்லாம் எல்லாராலும் உச்சரிக்கவே முடியாது. டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலும் உச்சரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் உள்ளவர்கள் கூட அந்த வார்த்தையை எளிதாக பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா அதுக்கு ரொம்ப எல்லாரும் ஒரு ஊரில் நிச்சயமாக ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு நபருக்கு அல்லது 2 நபருக்கு, நகரம் அப்படின்னா ஒரு தெருவில் ஒரு நபருக்கு 2 நபருக்கு, மாநகரம் அப்படின்னா பக்கத்து வீட்டிலேயே ஒருத்தருக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டயாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சிறுநீரகம், 2 சிறுநீரகத்தை இறைவன் படைத்தான். இந்த 2 சிறுநீரகங்களும், ஒரு சிறுநீரகம் செயலிழந்தால் இன்னொரு சிறுநீரகம் அந்த பணியை செய்துவிடும். அவர்கள் ஆயுளுக்கும் அந்த இன்னொரு சிறுநீரகம் போதும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உப்புச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய், நீரிழிவு நோய் அப்படிங்கிறது முற்றி அவர்களுக்கு சிறுநீரகம் பாதித்து அந்த சிறுநீரகங்களை வந்து செய்யக்கூடிய வேலைகளை இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபகரணங்களின் வாயிலாக அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை செய்வது அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தினாங்க அப்படின்னு அந்த சகோதரி குறிப்பிட்டாங்க. டயாலிசிஸ் மட்டும் இல்லை, இதய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய, பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய, தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை நோய்களும் இன்றைக்கி வந்து பல்கி பெருகிருக்கு. முன்னெல்லாம் மருத்துவர் அப்படிங்கிறது குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒரு மருத்துவர் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்ததுனால நோய் பரவுச்சா, இல்லை நோய் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதா அவர்களுக்காக அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பல்கி பெருகி போய் இருக்கிறது. அதற்கு காரணம் முழுக்க இந்த மாதிரியான சதித்திட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சதித்திட்டங்களை ரொம்ப எளிதாக நம்மளிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது எது அப்படிங்கிறத சொன்னாங்க. எது? விளம்பரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இடையில் வந்து விளம்பரங்கள் வருகிறது. நம்ம இது முழுக்க வந்து கல்வி சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம பதிவு செய்திருப்பதனால் நம்மளிடத்தில் வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து தவறான விளம்பரங்கள் எதுவும் உள்ளே வரல. இந்த சீட்டாட்ட விளம்பரங்கள் ஏதாயிலும் வந்தால் தானே ஒழிய மற்றபடி நம்மளை மூளைச்சலவை செய்யக்கூடிய வேறு எந்த விளம்பரங்களும் வரல. நம்மளும் ஸ்கிப்டு வீடியோ தான் கொடுத்துருப்போம். ஒரு 5 செகண்டில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த நம்ம வந்து கல்வி சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டதுனால இது குழந்தைகளுக்கான வீடியோவா அப்படின்னு ஒரு கேள்வி நித்தம் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணும்போது யூடியூப் கேட்கும். நம்ம இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கானது அப்படின்னா குழந்தைகளுக்கான விளம்பரங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. குழந்தைகளுக்குனா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசவே கூடாது. அப்போ நம்ம மருத்துவம் அப்படிலாம் பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கல்வி அப்படிங்கிற அந்த பட்டியலில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க குழந்தைகளை மயக்குவதற்கு மையப்படுத்தி தான் அந்த விளம்பரங்கள் தயாரிக்கப்படுகிறது. அவங்க அதிலேயும் ஒரு விஷயம் சொன்னாங்க, விளம்பரங்களே தவறு, அதிலும் விளம்பரத்திற்கு காசிற்காக விளம்பரம் செய்பவர்கள். இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளம்பரம் வருதான்ங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்.
ஏன்னா நான் பார்த்தவரே இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளம்பரம் காட்டுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சூதாட்ட விளம்பரங்கள் வருகிறதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த சூதாட்ட விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு 5 விளம்பரங்கள் வரும். 5 அதிகம்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய நேரம் யூடியூப்பில் இருக்கோம். யூடியூப்பை ஆன் பண்ணும்போதே முதல்ல ஒரு வீடியோ விளம்பரம் இல்லாமல் நம்ம வேறு வீடியோ பார்க்க முடியாது. அந்த விளம்பரங்களில் அதிகப்படியாக எனக்கே நான் பார்த்தவரையே வேறு ஏதேனும் வீடியோக்கள் பார்த்தோன்னா அதில் முதல்ல வர்றது அந்த சீட்டாட்டத்திற்கான விளம்பரம். சீட்டாட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கார் பரிசு வழங்கப்படுகிறது பம்பர் குழுக்களாக அப்படின்னு உடனே எல்லாரும் ஒரே ஆட்டத்தில் காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படும்படியாக அந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் நம்மளை மாதிரி சரியாக இருப்பாங்களான்னா கஷ்டம். ஒரு சபலம் அப்படிங்கிறது ஒன்று வந்துவிடும். ஒரே ஒரு ஆட்டம் தானே விளையாட சொல்கிறாங்க, ஒரு ஆட்டம் விளையாண்டா கார் பரிசா, அப்போது நம்ம என்னதான் இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளைக்கு பல்வேறு வகையில் அந்த விளம்பரத்தை காட்டி எவ்வளவு தான் ஒரு கடினமான ஒரு வளையத்தை நம்ம போட்டு வச்சுருந்தா கூட அதை உடைக்கக்கூடிய வகையில் விளம்பரங்கள் தயாரித்து அவற்றில் நம்மளை உள்ளே நுழைத்து காலி செய்வது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பணி. இதற்கு நிறைய நடிகைகளும் காசிற்காக விளம்பரத்துக்குள்ளே வந்து நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு அவங்க கேரண்டி? யாரை தெரியும்? எந்த கிராமத்தில் எந்த பாமரன் எப்படி விளையாண்டு எப்படி தோற்று அவன் குடும்பம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு யாராவது சிந்திப்பார்களானா இல்லை, கேள்விக்குறி தான். எல்லாருமே சுயநலமாக தனக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. அது கர்மா அப்படிங்கிறது விடாது. ஏதேனும் ஒரு வகையில் வந்து எங்கேனும் அவர்களும் சிக்குவார்கள் அப்படிங்கிறத, அவங்க மொத்தமாக பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க, ஏமாந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த விளம்பரங்கள் அப்படிங்கிறத தயவு செய்து உள்வாங்காதீங்க. விளம்பரங்களில் சொல்லக்கூடியது, மீடியாக்களில் சொல்லக்கூடியது, செய்தி சேனல்களில் சொல்லக்கூடியது அத்தனையுமே அவரவர்களுக்கு தகுந்தால் போல் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அதுதான் உண்மை, அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு தயவு செய்து ஓடிடாதீங்க. இதை நீங்கள் நிச்சயமாக அப்படி ஓடக்கூடிய நபர்கள் இல்லை, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இதை கொண்டு போய் சேருங்க. நம்ம வீட்டில் நல்ல பொருட்களை, நல்ல உணவுகளை தயாரிப்போம், நம்ம வீட்டிலேயே தயாரிப்போம், அதை உண்டு மகிழ்வோம், அதன் மூலமாக ஆரோக்கியமாக இருப்போம். நல்ல உடல் ஆரோக்கியம்தான் நம்மளுடைய சந்ததிக்கு, சமுதாயத்துக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சொத்து அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நல்ல உணவுகளை தேர்வு செய்யுங்கள். உங்களை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேரன் பேத்திகள் அப்படிங்கிறவங்க உங்களை பார்த்து தான் கடைபிடிப்பாங்க. நீங்கள் எதை கடைபிடிக்கிறீங்களோ, எதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ அதையே அவர்கள் வந்து தொடர்ந்து செய்வார்கள். அவர்கள் செய்யலைன்னு நீங்கள் அவர்களுக்காக மாறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சியை விட்டு விடாதீங்க. கீரை உணவுகளை நித்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். நித்தம் தொடர் பயிற்சி முயற்சிகளை நம்ம வந்து டைகர் குழுமம் வாயிலாக, பிரபஞ்சம் அறக்கட்டளையின் வாயிலாக தொடர்ந்து செய்கிறோம் என்பதை நண்பர்களுக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கும் விதமாக நீங்கள் வந்து நித்தம் அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு, இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள், அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள், நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன்,
வாழ்க வளத்துடன். நன்றி.